நாளைக்கு எலெக்ஷன் டே ஏப்ரல் 23 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன். ஸோ ஒரு வழியாக பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3000 4000 ஒரு சில இடத்துல வந்து 1000 இந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்னதான் வந்து தடுத்தாலும் என்னதான் அவங்க வந்து நல்லாவே செயல்பட்டாலுமே இதை தடுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பல கோடி ரூபாய் வந்து நம்ம பறிமுதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்க்க முடியுது. ஓகே, அதையும் தாண்டி நம்ம அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்பணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இது எல்லாமே வந்து மக்களோட வரி பணம், மக்கள்கிட்ட இருந்து சுரண்டன பணம், மக்களோட பணம் தான் அங்கே போயிட்டு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே மக்கள்கிட்ட திரும்பி வருது, இது எல்லாம் நம்ம பணம் தான், நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு தென் நம்மளோட விருப்பம் எந்த கட்சிக்கு, எந்த நபருக்கு, எந்த வேட்பாளருக்கு நம்ம வந்து ஓட்டு போடணுமோ அதை வந்து நம்ம போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். இப்படிதான் வந்து நானுமே வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்க ஓட்டுக்கு நான் பணமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க. பட் இது மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரியலைஸே பண்ணேன். இது உங்களுக்கு புதுசாக என்னன்னு சொல்லிட்டு வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் எனக்கு புதுசு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நபர்களையும் வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு வந்து தோணுது. பட் இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பர்ஸ்பெக்டிவ். நான் ஓட்டுக்கு வந்து பணமே வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து இன்றைக்கும் இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிகாஸ் இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரையாவது வந்து பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் எல்லோரும் வந்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க.